விவேகமான மைந்தன். அரேபிய நாட்டில் மிக பெரும் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். அவரிடம் ஒரு அடிமை இருந்தான். நாளாக நாளாக அந்த அடிமை சொல்வதைக் கேட்டு அதன்படியே நடக்க ஆரம்பித்தார். சில நாட்களில் அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானார். அப்போது அடிமை அவரிடம் ஒரு உயில் எழுதச் சொல்லி சொன்னான். அவரும் அதன்படியே எழுதிவிட்டார். எனது சொத்துக்கள் முழுவதும் எனது உழைப்பில் நானே சுயமாக சம்பாதித்தது. எனவே அதனை என் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் வழங்கலாம். எனக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு சொந்தமானவற்றிலிருந்து தாங்கள் விரும்பும் ஏதாவது ஒன்றை மட்டும் சொந்தமாக்கிக் கொள்ளலாம். எஞ்சியுள்ள என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் எனது அடிமைக்கே சொந்தம். இப்படி ஒரு மோசமான உயிலை தங்கள் தந்தையார் எழுதுவார் என்று மகன்கள் எதிர்பார்க்கவில்லை. உயிலை பற்றி கேள்விப்பட்டவர்கள் அனைவரும் வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்தார்கள். ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் முன்னிலையில் மகன்கள் விரும்பும் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடிவு செய்தனர். உயிலுடன் அடிமையும் வந்திருந்தான். முதல் மூத்த மைந்தன் வந்தான். தனது தந்தையாரின் மாளிகையில் பெரிய மாளிகை ஒன்று வேண்டுமென கேட்டு பெற்றுக்கொண்டான். 2வது மைந்தன் வந்தான். தன் தந்தையாரின் மிகப்பெரிய அங்காடி ஒன்றை கேட்டு பெற்றுக்கொண்டான். 3வது மகன் அழைக்கப்பட்டான். அவன், பெரியோர்களே, எனது தந்தைக்கு அடிமையாக இருந்த இந்த அடிமை எனக்கும் அடிமையாக இருக்க வேண்டும். எனது தந்தையார் தனக்கு சொந்தமானவற்றிலிருந்து தாங்கள் விரும்பும் ஒன்றை மட்டும் சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்று உயிலில் கூறினார். எனவே எனது தந்தையாருக்கு சொந்தமான அடிமையை நான் சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். இதை சற்றும் எதிர்பாராத அடிமை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானான். வேறு வழியே இல்லாமல் செல்வந்தரின் 3வது மகனுக்கு அடிமையானான். தந்தையாரின் அடிமையும் அவர் விட்டு சென்ற சொத்துக்களும் அவனுக்கே சேர்ந்தன.